குரலற்றவர்களின் குரலாக உங்கள் குரல். கரூரில் நடந்த துயர சம்பவம் அது இப்போ வர வர பல சந்தேகங்களை கேள்விகளை எழுப்புது. அங்கே நடந்திருக்குது உண்மையிலேயே அது விபத்தா, இயற்கையாக நடந்ததா, இல்லை செயற்கையாக அங்கே சில புல்லுருவிகள் ஊடுருவி இதை மாதிரி இந்த கூட்டத்தை சிதைப்பதற்கு, தாவேக்காவிற்கு கெட்ட பெயரை உருவாக்குவதற்கு இவங்க திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சாங்களா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய கேள்வி இப்போ எழுந்திருக்கு. பொதுமக்கள்கிட்ட இந்த கேள்வி பொதுமக்கள்கிட்டையும் எழுந்திருக்கு, தாவேக்கா தரப்புலையும் எழுந்திருக்கு. இதுதான் இங்கே பார்க்க வேண்டியது. நீங்கள் பொதுமக்கள் எல்லாருமே அங்கே சொல்கிறது என்னென்னா, ஏன் லைட் ஆஃப் பண்ணாங்க, ஏன் அடிக்கடி ஆம்புலன்ஸ் வந்து போகுது, அதுவும் தாவேக்கா கட்சிக்கு ஆம்புலன்ஸ் இருக்குதா, அவங்க ஆம்புலன்ஸ் வச்சுருக்கிறாங்களா, அந்த ஆம்புலன்ஸ் தான் திருப்பி வந்து போகுதா அப்படின்னு பல கேள்விகளை எழுப்புறாங்க. தாவேக்கா தலைவரே அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. இப்படி பல சந்தேகங்கள் இருக்குது. அங்கே 20 பேர் ஊடுருவனதாகவும் சொல்லப்படுது. அந்த கூட்டம் நடந்த இடத்துல அது எப்படிப்பட்ட இடம்ன்றது சில பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம். அது பக்கத்தில் சாக்கடை இருந்திருக்கு. அந்த சாக்கடை பக்கத்தில் கூட்ட நெரிசலில் சில பேர் தப்பி போகிறதுக்கு முயற்சி பண்ணிடுறாங்க. அது அந்த சாக்கடைக்குள்ளே விழுந்து 2-3 பேர் விழுந்து இறந்ததாக சொல்லப்படுது. இப்படி பல குளறுபடிகள் இருக்குது. சந்தேகம் என்னன்னா, அந்த ஒரு போஸ்டர் கூட ஒட்டப்பட்டிருக்கு. இறப்பு நடப்பதற்கு முன்னாலேயும் கரூர் மக்களுக்கு துயரத்திற்கு அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அது யார் ஒட்டினான்ங்கிறதையும் மிகப்பெரிய விசாரணைக்குள்ளாக்கணும்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. நிறைய கோரிக்கைகளை மக்கள் வைக்கிறாங்க. இது எப்படி இது சரியாகுங்கிறது தெரியல. ஆனால் இது யாருக்கு சிக்கலை உண்டாக்கும்? திமுக எப்படியாவது தப்பிக்க பார்க்கும். தனக்கு இதற்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் கேட்ட இடத்த தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் உடனே எப்படி அமைச்சர்களும் அதிகாரிகளும் உடனே ஸ்பாட்டுக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே வர முடியுமா, 15 நிமிஷத்துலேயே வர முடியுமா ஸ்பாட்டுக்கு அந்த கூட்டத்தில் அப்படின்ற கேள்வியை மக்கள் தான் எழுப்புறாங்க. முன்கூட்டியே இதை திட்டமிட்டு பக்கத்தில் அருகில் எங்கேயோ தங்கியிருந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்கள் வந்ததாக சொல்லப்படுது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் கூடவே வந்திருக்கிறாரு. 2 பேருமே உடனே அரை மணி நேரத்திலேயே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க திருச்சியிலேருந்து வரனால ரொம்ப தூரமாகும். அவங்க திட்டமிட்டு வந்தாங்களா எப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதுக்கு அவங்க சொல்கிற காரணம், இல்லை நாங்கள் லேட்டாக தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம நேரலையில் பார்த்தோம், அவங்க உடனே ஸ்பாட்டுக்கு வந்துருந்தாங்க. அது எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது எந்த விதமான திட்டமிடல், யாரை மக்கள் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக, இல்லை மக்களை ஆறுதல் படுத்துறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருக்காங்களா, எப்படி நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு, உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க செஞ்ச அந்த குறைகள் எல்லாத்தையும் மறைக்கணும்னு நினைக்கிறாங்களா தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். கூட்டம் நடைபெறும் இடத்துல பக்கத்தில் இருந்த கடைகள், ஆஃபீஸு, இதுலெல்லாம் சிசிடிவி கேமராக்கள் இருந்திருக்கு. அது 1-2 இடத்துல இருந்திருக்கு. ஆனால் அது எல்லாமே செயல்பட்டதா என்னன்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. யார் இந்த சிசிடிவி கேமராக்கெல்லாம் திட்டமிட்டு உடைச்சது, யாருக்கு சாதகமாக இந்த செயல் நடந்ததுன்னு தெரியல. அது விசாரணையில் தெரிய வரப்போகிறது கிடையாது, கண்டிப்பாக இது தெரியாது. ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும். அது எப்படி கிடைக்குங்கிறது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அது எல்லாமே மறைக்கப்படும். அது உண்மையை கொண்டு வர முடியாது. உண்மையை என்னைக்கு இவங்க கொண்டு மக்களுக்கு புரிய வச்சுருக்கிறாங்க. அதனால் எல்லா குற்றச்சாட்டுகளையுமே தாவேக்கா மேலே சுமத்துறதுக்கான வேலைகளை இவங்க செய்வாங்கன்னு நம்ம அப்படி தான் சந்தேகப்பட வேண்டியிருக்கு. காரணம், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற இதில் மிக கவனமாக செயல்பட்டுருக்குறாங்க. யார் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத. அங்கே ஆம்புலன்ஸில் போகும்போதே இறந்ததாக சொல்லப்படுது, கூட்ட நெரிசலில் இறந்ததாக சொல்லப்படுது, ஆம்புலன்ஸில் வரும்போதே உயிரிழந்ததாக சொல்லப்படுது. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இறந்தவங்கள தான் அங்கே மிகப்பெரிய இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. ஏன்னா இவங்க யாரையுமே வளர மாட்டாங்க. நல்ல பேர் கிடைக்கணும்னு, அந்த நல்ல பேர் அவங்களுக்கு போயிருமோங்கிற ஒரு மிகப்பெரிய இவங்களுடைய திட்டமிடுதல் அதில் மிக பலமாக செயல்படுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தில் செயல்பட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாரும் சொல்கிற சந்தேகம் தான். மீடியாக்களில் சொல்கிற சந்தேகம், எழுப்புகிற சந்தேகம், பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் சொல்கிற சந்தேகம் எல்லாமே இருக்குது. இது பொறுத்திருந்து பார்த்து பிரயோஜனம் இல்லை. இதுக்கு மக்கள் தான் ஒரு முடிவு சொல்லணும். மக்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் இது எப்படியாக நடக்கும் அப்படின்னு. இது மக்கள் தான் முடிவு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில், இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்கன்னு நாம் அப்படி தான் புரிஞ்சுக்கணும்.